வணக்கம். ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன். பைரவருக்குரிய 8 படை வீடுகள். பைரவரின் 8 படை வீடுகளுக்கு அட்ட வீரட்டானங்கள் என்று பெயர். பைரவர் வீர தீரச் செயல்கள் புரிந்த இடங்களாக இருப்பதால் இவை இந்த பெயர் பெற்றன. அவைகள் திருக்கண்டியூர், திருக்கோவிலூர், திருவதிகை, திருப்பரியலூர், திருவிற்குடி, வழுவூர், திருக்குறுக்கை, திருக்கடவூர் ஆகியவை. முதலாவதாக திருக்கண்டியூர். இத்திருத்தலம் தஞ்சை திருவையாறு சாலையில் திருவையாற்றிற்கு மிக அருகில் அமைந்திருக்கிறது. இத்திருத்தலம் ஆதி வில்வாரண்யம் என வழங்கப்படுகிறது. இறைவனின் திருநாமம் பிரம்மசிர கண்டீஸ்வரர். பிரம்மனின் அகந்தையை அழித்து அருள் கொடுத்த இடம். இத்தலத்திற்கு வந்து பக்தியோடு வழிபாடு செய்தால் மறுபிறவி இல்லை. இந்த கோவிலின் சுற்றுப்பிரகாரத்தில் வடமேற்கு திசையில் பைரவரின் தனிச்சன்னதி உள்ளது. இரண்டாவதாக திருக்கோவிலூர். திருக்கோவிலூர் கோவல் நகர் வீரட்டம் திருக்கோவிலூர் நகருக்குள்ளேயே தென்பெண்ணை நதி தீரத்தில் அமைந்துள்ளது. இறைவனின் திருநாமம் அந்தகாசுர சம்ஹார மூர்த்தி. அன்னை சிவானந்தவல்லி என்ற பெரிய நாயகி. ஆலயத்தில் ஈசானிய மூலையில் பைரவர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். ஸ்ரீ ராஜராஜ சோழன் ஸ்ரீ கருவூரார் சித்தரின் அருளின்படி இங்கு பைரவரை வணங்கி ஈடில்லாத புகழ் பெற்றார். மூன்றாவதாக திருவதிகை. பண்ருட்டியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள திருத்தலம் இது. இறைவனின் திருநாமம் வீரட்டானேஸ்வரர். ஈசானிய மூலையில் இங்கு பைரவர் எழுந்தருளியுள்ளார். திரிபுரம் எரித்த இடம் இதுவே. வித்யுமாலி, தாரகாசுரன், கமலாக்ஷன் ஆகிய அசுரர்களை அழித்த இடம் இது. நான்காவதாக திருப்பரியலூர். மாயவரம் திருக்கடையூர் சாலையில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் செம்பொனார் கோவில் இருக்கிறது. இந்த செம்பொனார் கோவிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பரியலூர் இருக்கிறது. சுவாமியின் திருநாமம் வீரட்டேஸ்வரர். அம்பாளின் பெயர் இளங்கொம்பனையாள். அகந்தை கொண்ட தட்சனை அழித்த இடம் இது. தட்சன் யாகம் செய்த இடமே தற்சமயம் கோவிலின் குளமாக இருக்கிறது. ஐந்தாவதாக திருவிற்குடி. திருவாரூர் நாகூர் சாலையில் திருப்பயத்தங்குடியிலிருந்து பிரிந்து 2 கிலோமீட்டர் தூரம் சென்றால் திருவிற்குடியை அடையலாம். மேற்கு நோக்கிய திருக்கோவிலாக இது அமைந்திருக்கிறது. இந்த கோவிலின் இறைவனின் திருநாமம் ஸ்ரீ ஜலந்தராசுரவத மூர்த்தி. திருமால் சுதர்சன சக்கரம் வேண்டி இறைவனுக்கு துளசியால் அர்ச்சித்து அருளையும் சுதர்சன சக்கரத்தையும் பெற்றார். எனவே இங்கு சிவபெருமான் வடிவில் இருக்கும் பைரவருக்கு துளசியால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. ஆறாவதாக வழுவூர். மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் 8 கிலோமீட்டர் சென்றதும் வலப்புறம் திரும்ப வேண்டும். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பது வழுவூர் ஆகும். இறைவன் கிருத்திவாசர் என்ற திருநாமத்தோடு அருள் பாலித்து வருகிறார். அகங்காரத்துடன் தான் என்ற அகந்தையில் இருந்த முனிவர்களின் ஆணவத்தை அழித்து திருக்காட்சி கொடுத்து அவர்களுக்கு ஞான செல்வம் தந்தருளும் இடம் இது. ஸ்ரீ ஐயப்பன் அவதரித்த இடமும் இதுவே. ஏழாவதாக திருக்குறுக்கை. மயிலாடுதுறையிலிருந்து மணல்மேடு சாலையில் கொண்டல் என்ற இடம் வந்ததும் பிரிந்து செல்ல வேண்டும். அங்கிருந்து 3 கிலோமீட்டர் சென்றால் திருக்குறுக்கை வரும். இறைவியின் திருநாமம் வீரட்டேஸ்வரர். இறைவனின் திருநாமம் வீரட்டேஸ்வரர். இறைவியின் திருநாமம் ஞானாம்பிகை ஆகும். காமனை எரித்த இடம் இதுவே. எட்டாவதாக திருக்கடவூர். திருக்கடையூர் என்ற திருக்கடவூர் ஆதியில் வில்வ ஆரண்யம் என்ற பெயரில் விளங்கியது. அமிர்த கடேஸ்வரர், அபிராமி என்ற பெயர்களில் அப்பாவும் அம்மாவும் அருள் பாலித்து வருகின்றனர். யமனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயரை காத்தருளிய இடம் இதுவே. இதய நோயில் வருந்துவோர்கள், ஆயுளுக்கு கண்டமுள்ளவர்கள் இங்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.